அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள். நவம்பர் மாதம் இறுதியில் புதிய புயல் உருவாகக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி எந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு பல்வேறு இடங்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன. தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் எந்த நாட்களில் மீண்டும் புதிய புயல் உருவாகக்கூடும், எந்த மாவட்டங்கள் மீதும் பாதிப்பு ஏற்படக்கூடும் எல்லாமே இப்ப நம்ம தற்போது பார்க்கலாம். நவம்பர் மாதம் இறுதியில ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் தாக்கத்தால் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள் மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன. தற்போது அறிவிக்கப்பட்டனர். இது தொடர்பாக வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி நவம்பர் மாதம் முதல் பாதியில் வெயில் உச்சம் தொடும் என அறிவிக்கப்பட்டனர். அதாவது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். ஆனால் நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் கிழக்கு திசை காற்று நுழைவதால் நவம்பர் மாதம் 5ஆம் தேதியில் இருந்து மீண்டும் பருவமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டனர். இதனால் பல பகுதியில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நவம்பர் மாதம் இறுதியில், அதாவது நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் வட தமிழகத்தில் அதிக கனமழை கொட்டித்திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இந்த மழை காரணமாக குறிப்பாக இந்த புயல் உருவாகி உள்ளதன் காரணமாகவும் தமிழகத்தில் எந்த மாவட்டங்கள் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படின்னா, சென்னை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகள், செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சி உட்பட டெல்டா மாவட்டங்களுக்கும் மீண்டும் கனமழை அதிகரிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள், தற்போது எந்த மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். தற்போது நிலவரப்படி வட தமிழகத்தில் குறிப்பிட்ட இடங்கள், தென் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நவம்பர் மாதத்தின் 2ஆம் பாதியில் பருவமழை மீண்டும் வேகமெடுக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மாத இறுதியில் புயல் உருவாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் காரணமாக தற்போது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.